ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்தோட வீடியோட கண்டினியூ தான். ஸோ நான் முக்கையெல்லாம் கட் பண்ணணும்னு சொன்னல. முக்குன்னா முக்கு மட்டும் இல்லைங்க, அது சுற்றி இருக்கிற அந்த ஸ்டெம்மையே கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடுங்க. அதனால தான் நான் ஒரு ரெஃபரன்ஸாக வீடியோ இதுவும் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஹைபிஸ்கஸ் மட்டுமே வந்து இவ்வளோ முட்டுக்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டேன். சிலதெல்லாம் வந்து பூச்சியே இருந்துச்சு அந்த முனியில் ரொம்பவே. ஸோ அதெல்லாம் ஒட்டவே கட் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே இருக்கிற ஸ்டெம்லேருந்து கட் பண்ணி விட்டுட்டா வந்து நெக்ஸ்ட்டு கீழே இருந்தே நிறைய ஸ்டெம்ஸ் வந்து புதுசாக வரும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறது. இதுக்கு வந்து பிஞ்சிங்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இது வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க உங்கள் கார்டனிங்கில். ஸோ அதனால தான் செடி வந்து பெருசாக வளரவே வளராது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா புஷ்ஷியாக வரும். எல்லா பக்கத்துலேருந்தும் உங்களுக்கு ஸ்டெம்ஸ் வரும். பூச்செடியும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ண பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ எல்லாத்துலேயும். சில செடியெல்லாம் பாருங்களேன், அது பாட்டு நீட்டமாக போயிடுச்சு. என்னை விட்டால் போதும், நான் பாட்டி மேலே போகிறேன்னு சொல்லிட்டு. பட் சைட்லலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் செடி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது. நான் கொஞ்ச நாள் எதுவுமே பண்ணலை, அதனால தான் செடிங்கள்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் 1 இயர் ஆயிடுச்சு. அதனால நல்லாவே எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் செடி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு காமிக்கிறது வந்து ரோஸும் இதே மாதிரி தாங்க. ரோஸையும் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டு. இந்த ரோஸ் செடி ஆல்ரெடி நான் கட் பண்ணது. ஸோ கொஞ்சம் இலங்கெல்லாம் புதுசாக வந்திருக்கு பாருங்கள். அதுலேருந்து திரும்பவும் மொட்டு வந்திருக்கு. இதையும் கட் பண்ணிடணும் நாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செடிங்க வந்து பெருசாக வந்து வளர்கிறதுக்கு வந்து அதுக்கு முடியும். இல்லாட்டி எல்லாமே இந்த ரோஸ்க்கு அந்த மொட்டுக்களுக்கே வந்து அதோட நியூட்ரிஷன் போயிடும். இன்னொன்று என்ன தப்பு தெரியுமா பண்ணுவாங்க, இது வந்து பட்டன் ரோஸுங்க. நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் பட்டன் ரோஸ் எவ்வளோ பூக்கள் வரும்னு சொல்லிட்டு. திரும்ப நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகிடுச்சு மொட்டுக்கள் விட. ஸோ இதையும் கட் பண்ணிடலாம், செடி கொஞ்சம் நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இன்னொன்று என்னென்னா, அந்த செடியில் அந்த பூக்களை நிறைய பேர் அப்படியே விட்டுடுறாங்க. அப்படியே விட்டாலும் வந்து அந்த பூக்களுக்கே வந்து நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் போயிட்டே இருக்குமா. ஸோ அந்த பூக்களையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணாதான் வந்து அந்த செடிக்கு வந்து நெக்ஸ்ட் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபேரி ரோஸ் பார்க்கலாம் நீங்கள். பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த இதையே ஃபுல்லாக ஸ்டெம்மோட கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாமந்தி பூக்கு போகலாம். இலையே இல்லை சாமந்தி பூவில், மொட்டுக்களாக தான் இருக்குது. சில மொட்டுக்கள்லாம் வந்து கருகிடுச்சு பாருங்கள் வெயிலுக்கு. ஸோ இது கூட பரவாயில்லைங்க. இன்னொன்று காமிக்கிற பாருங்கள். ஒரு ஸ்டெம்மு தான் வச்சுருக்கேங்க. செடி வளருதோ இல்லையோ அப்படியே மொட்டுக்கள் விட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன். காமிக்கிறேன் உங்களுக்கு. சின்ன செடி தான், சின்ன ஸ்டெம்ஸு தான். ஸோ இந்த மாதிரி செடி வளரத்துக்கு வந்து மெயினாக வந்து நம்ம அந்த மொட்டுக்களை தான் கட் பண்ணணும். இந்த செடி தான் நான் சொன்னேன். ஸோ இதையும் நான் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் செடிங்களுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ